என் குலதெய்வமான குளுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நமது யூடியூப் நேயர் ஒருவர் என்ன கேட்டிருக்காருன்னா, சார் வணக்கம், ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் குலதெய்வம் பற்றி விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. முதல்ல அவர் கொஞ்சம் ஜோதிடர் தான் இருப்பார் போல், அவருக்கு சொல்லலாம், 5ஆம் பாவகத்தை வைத்து மட்டும் குலதெய்வத்தை பேசிட முடியாது. குலதெய்வம் அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? அதாவது குலதெய்வத்துக்குள்ள பாவகம் 5ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம், அதில் நான் மாற்று கருத்து சொல்லலை. 5 மட்டும் வலுவாக இருக்குது, ஆனால் அவங்களாம் குலதெய்வத்தில் போய் பூஜை பண்ணுறாங்களா, குலதெய்வம் சப்போர்ட்டு செய்தானா? கிடையாது. 5ஆம் பாவகம் 9ஆம் பாவகம், 5க்கு 5ஆம் பாவகம், 9க்கு 9ஆம் பாவகம், அப்படி வந்துடும். அதான் 5 9. நீங்கள் எப்படி வேணாலும் எண்ணிக்கிங்க. 5ஆம் பாவத்திலேருந்து 5 என்னன்னா அங்கே 9 வரும், 9லேருந்து 9 என்னன்னா 5 வரும். இது ஒரு திரிகோணம், மூல திரிகோணங்குவாங்க, திரிகோணம் கோணம் அப்படிங்குவாங்க. சரி, இது 2 மட்டும் வலுவாக இருக்குது. நான் கோயிலுக்கு போனோம்ல, ஜாதகக்காரு லக்னாதிபதி வலுவாக, கோயிலெலாம் கட்டி நல்லா வலுவாக வச்சுருக்காங்க, பங்காளிலாம் சாமி கும்பிட்றாங்க. ஜாதகர் போகணுமா? லக்னாதிபதி வலுவாக வேணாமா? சரி, லக்னாதிபதி வலுவாக இருந்தால் போதுமா? நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒருவருக்கு குலதெய்வம் வலுவாக உள்ளது, குலதெய்வம் அவருக்கு நன்மையை செய்கிறது, வலுவாக இருக்கிறதுனா எப்படி ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம்னா, 5 9, 5ஆம் இடத்துக்கு அதிபதி, 9ஆம் இடத்துக்கு அதிபதி, இவர்கள் வலுவாக இருக்க வேண்டும். வலுவாக இருக்க வேண்டும்னா இயற்கை சுபரோடு சேர்ந்துருக்கணும். கட்டத்தை போட்டு ஏதாவது சொல்லலான்னு பார்க்குறேன், இருந்தாலும் வேணாம், சொல்லலாம். இதை எடுத்துக்காட்டு ஜாதகம் நிறையா போடலாம், இருந்தாலும் சொல்கிறேன் புரிகிற மாதிரியான. எந்த ஒரு லக்கணமாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கன்னி லக்கணமே எடுத்துக்கலாம். நான் கன்னி லக்கணம் தானே, என்னை பற்றியே பேசுவோம். அப்போ 5ஆம் பாவமாக வர்றது மகரம். அப்போ சனி பகவான் எனக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி. அந்த சனி பகவான் நீச்சமாகக்கூடாது. சனி பகவான் தான், எல்லாம் சனிங்குவாங்க, என்னமோ ஆகிட்டு போட்டு சனி இல்லை சனி பகவான். இப்போ சூரியன் அப்படிங்கிறத விட சூரிய பகவான் இப்போ மதிப்பு. இப்போ மேடையில் பேசுகிறாங்கல்ல, ஒரு பேரை சொல்லி அவர்களே அப்படின்னா மதிப்பு, பேரை மட்டும் சொன்னால் இது அவ்வளோதான், அதனால் ஒன்றும் இல்லை. அப்போ சனி பகவான் அவர்கள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். நல்ல நிலைமை அப்படின்னா லக்கணத்துக்கு மரபு ஸ்தானமான 3 6 8 12 மறையாமல் இருக்க வேண்டும். இயற்கை பாவரோட சேராமல் இருக்கணும். சனியே ஒரு இயற்கை பாவர் தான், என்னையா ஜோதிடம் சொல்றேன்னு கேட்டக்கூடாது. சனி இயற்கை பாவர் தான், லக்கண சுபர் அவர். அப்போ லக்கண சுபரோடு சேரலாம், யாரோடலாம் சேரலாம், இனவு பெறலாம் அப்படின்னு இருக்குல்ல ஒரு கணக்கு. எங்கு இருந்தால் வலுவாக இருப்பார்? 5ஆம் இடத்திலே இருந்தாலும் வலுவாக இருப்பார், ஆட்சியாக இருப்பார். 6ஆம் இடத்திலே இருந்தாலும் ஆட்சியாக இருப்பார். இப்போ நான் கன்னி லக்கணத்துக்கு தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு வர்றேன். அது அவருடைய சொந்த வீடு. இதே மாதிரி ஓரொரு லக்கணத்துக்கும் எடுக்கலாம், அது எந்த லக்கணமாக இருந்தாலும். இப்படி நான் ஒவ்வொரு லக்கணமும் பேசிக்கிட்டு வந்தால் நிறைய வீடியோ போடணும். நீங்கள் வேணால் கமெண்டில் பண்ணுங்கள், ஒவ்வொரு வீடியோவுக்கு நான் போட்டு வர்றேன், சரிங்களா? இப்போ கன்னி லக்கணத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன். அது ஏன் கன்னின்னா என் வாயிலேருந்து வந்துருச்சு, நான் கன்னி லக்கணம், சரிங்களா? அப்போ அந்த சனி பகவான் எங்கெல்லாம் இருக்கலாம்? 5ஆம் இடத்துல இருக்கலாம். 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி தான், நன்மை தான், பாவம் கிடையாது. உடனே 6ஆம் இடத்துல இருந்தால் மரபு. அப்படின்னா ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல ஆட்சி உச்சமாக இருந்தால் 6 8 12 இருக்கிற கிரகங்கள் மரபு கிடையாது. எப்படி பாயிண்ட்? அப்போ அதுக்கு மரபு கிடையாது. 9ஆம் பாவகத்தில் இருக்கலாம், சுக்கிரனோட இணையவது, குருவால் பார்க்கப்படுகிறது, புதனால் இணையப்படுகிறது. நன்மையே 9ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதியான
சுக்கிரன் கூட இணையலாம், குருவால் பார்க்கப்படலாம். அந்த இடத்துல பார்வை தான், இணையக்கூடாது. இணைந்தால் அது வேற மாதிரி ஆகி போயிடும். 3 சனியும் சுக்கிரனும் குருவும் இணைந்தால் அங்கே வேற மாதிரி ஆகி போயிடும், கொஞ்சம் மாற்றங்களை வரும். குரு பார்க்கலாம். புதன் இணையலாம். அந்த இடத்துல சரிங்க. இப்போ கன்னி லக்கணம் ரிஷப ராசி வந்துடுது. அப்போ ரிஷபத்தில் 9ஆம் பாவகத்தில் வந்து ரிஷப ராசியாக வருது, இருக்கலாம்னா தாராளமாக இருக்கலாம். அந்த இடத்துல சந்திரன் உச்சம், சூப்பர், இருக்கலாம், நல்ல பலனே. சந்திரன் உச்ச பலன், அப்போ நன்மையாக இருக்கும். இந்த மாதிரி இயற்கை சுபக்கிரகங்களோடு சேரலாம். சரி, எங்கே இருந்து அப்படியே வந்துடுறேன். இன்னொரு பாவத்தை சொல்லிடுவோம். லக்கணத்துக்கு 2ஆம் லக்கணத்தில் இருக்கலாம். லக்கணத்திலையும் இந்த சனி பகவான் இருந்து கொண்டு இதே மாதிரி தொடர்பு இருக்கலாம் இந்த சுபக்கிரகங்களோட. லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் சனி உச்சமாக இருக்கிறார். கண்டிப்பாக தனித்து உச்சம் பாவக்கிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ நன்மை கிடையாது. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வக்ரமாகலாம், குருவால் சேரலாம், சுக்கிரன் கூட இணைவு பெறலாம். அருமை, நல்லா இருக்கும். சரி, எங்கே இருக்கக்கூடாது? கூட சொல்லிட்டோம்ல, எங்கே இருக்கக்கூடாது. இப்போ 4ஆம் பாவத்தை எடுப்போம். கன்னி லக்கணத்துக்கு 4ஆம் பாவகம் தனுசு. அங்கே இருக்கலாமானா இயற்கை சுவருடைய வீடு தான். அந்த இடத்துல சனியும் செவ்வாயும் ராகு இந்த மாதிரி பாவக்கிரகங்கள் சூரியனோட தொடர்பு கொண்டால் குடும்பமும் இல்லை, பங்காளி கோயிலும் இல்லை. போங்க, தாயாரும் பாதிப்பு. தாயார் இருந்தால் தானே உங்களுக்கு கோயிலை காமிக்க முடியும். ஒரு உதாரணம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கு நம்ம எடுக்கலாம். சனி சூரியன் செவ்வாய் ராகுவோடு தொடர்பு கொண்டு இருந்தால், 5ஆம் பாவத்துக்கு அதிபதி தொடர்பு கொண்டு இருந்தால், அவருக்கு அந்த ஜாதகர் குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியாது. குலதெய்வோட ஒரு அனுக்கிரகமும் கிடைக்காது. சரி, 9ஆம் பாவத்துக்கு அதிபதி அவர் வலுவாக இருக்கிறார். தந்தையால் புரோஜனம் இருக்கு. ஆனால் இங்கே 5, 9 லக்னாதிபதிகள் தொடர்பு சுபக்கிரகங்களோட தொடர்பு கொள்ளும் போது உறுதியாக அவர் குலதெய்வம் கோயில், குலதெய்வம் நல்ல அனுக்கிரகம் கிடைக்கும், நல்ல முறையாக அவர்களை பார்த்து கொள்ளும். இவர்களும் குலதெய்வத்துக்கு கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கலாம், வரி நல்ல முறைக்கு வரியை கொடுப்பார். அவர் பூஜாரியாக இருக்க தேவையில்லை, பூஜாரிக்கு அது வேற அமைப்பு. கோயிலை பார்த்து கொள்ளுவார்கள். அங்கே அறங்காவலராக இருப்பார், அந்த கோயிலில் ஒரு பணி செய்யக்கூடியவராக இருப்பார், வரி வசூல் பண்ணக்கூடியவராக இருப்பார். நிறைய வேலை இருக்குல்ல கோயிலில், வரி வசூல் பண்ணுறது, செலவு பண்ணுறது, சாமான் வாங்கிட்டு வர்றது, கோயிலில் கூட்டுறது, பொங்க வைக்கிறது, சாப்பிட்றவங்களுக்கு சாப்பாடு போடுறது, சாப்பிட்ட பின் அந்த இலையை எடுக்கிறதுக்கு கூட ஒரு பாக்கியம் வேணும். இது எதுவுமே இல்லை. அவன் கோயில் பக்கமே ஏதோ ஒரு டூர் மாதிரி வந்துட்டு போவான். கண்டிப்பாக வந்துட்டு அப்படி பெருங்கையை கட்டிக்கிட்டு நிற்கிறது, கையை கட்டிக்கிட்டு நிற்கிறது, எது கேட்டாலும் எனக்கு தெரியாது. எப்படி? எது கேட்டாலும் கோயிலில் தொண்டு செய்ய அவர்களுக்கு மனது இருக்காது, தெரியாது என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் அந்த குலதெய்வமும் அவர்களுக்கு அவ்வளோதான் செய்யும், அனுக்கிரகம் செய்யாது. ஏதோ என்கிட்ட வெளியில் இருப்பார், ஏதோ சொல்கிறாங்களே இங்கே வேற குலதெய்வ கோயிலுக்கு வாங்குறாங்க அப்படின்னு போயிட்டு 10ஓட 11ஆக வந்து கொண்டு நடைய கட்டிடுவார். லாஸ்ட்டாக வருவார், முதலாக கிளம்பிடுவார். அனுக்கிரகம் இருந்தால் ஆளாக வருவார், கடைசி ஆளாக போவார். உத்து உத்து பார்த்துட்டே இருப்பார் சாமியை. நீங்கள் வேணா ஜாதகத்தை கொண்டு வாங்க, நான் நிரூபிச்சு தரேன். கோயிலில் இருக்கிற கூற்றால கூட கொண்டு வாங்க. கூட்டுறவங்க தான் இருக்கிறதுலேயே பூசாரிக்கு நல்ல அனுக்கிரகம் கிடைக்குமா, கூட்டுறவங்களுக்கு கிடைக்குமானா கூட்டுறவங்க தான் பாக்கியவான். அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு தான் அனுக்கிரகம் நிறையா இருக்கும், அவங்களுக்கு தான் மறுபிறவி இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த கோயிலை. அப்போ உடனே அவங்க சொல்லிடுவாங்க, சாப்பிட்டெல்லாம் நிறைய அந்த அவங்க போய் எல்லாம் எடுக்கிறாங்களே, அது ஒரு பாக்கியம்தான். ஒரு கோயிலில் போனேன்னு, அதாவது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நல்ல செல்வந்தராக இருப்பாங்க, நல்லா பணம் காசு இருக்கும், சாப்பிட்ட இலையில அவங்க வாட்டில் சுத்தம் பண்ணுவாங்க, அந்த கோயிலை சுத்தம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னாக்கும் 5ஆம் படம் 9ஆம் படம் லக்கணம் தொடர்பு கொண்டு இருக்கும், சுபக்கிரகங்கள் தொடர்பாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி,
அதாவது வந்து மனிதராக பிறந்தால் ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். இது யாரும் மனதும் புண்படுற மாதிரி சொல்லலை. ஏன்னாக்கும் இப்போ நான் ஒரு கோயில், ஒரு கிராம கோயிலில் வந்து ஒரு பங்காளி கோயிலுக்கு பூசாரி தான். நான் சொல்லும்போது என் பங்காளிகளுக்கே வந்து இவன் நம்மளைத்தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல கிடையாது. இந்த நீங்கள் கேள்வி கேட்டதுனால சில கோயிலில் நம்ம போய் பார்க்குறோம்ல. எனக்கு இப்போ 52 53 வயசு ஆகுது. 73 பிறந்தேன். எத்தனையோ கோயிலில் போகிறோம். ஒரு கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும். வேணும்னே தண்ணியை சாம்பாரை சோத்தை வாங்கிட்டு அவங்க கொட்டுமே அந்த இடத்த அசுத்தம் பண்ணுவார்கள். அதை ஒருத்தன் வந்து சம்மந்தமெல்லாம் ஒருத்தன் சுத்தம் பண்ணுறான்னா அவனுக்கு 5 9 லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார்கள். சுபக்கிரகங்கள் தொடர்பு கொள்கிறது. ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருப்பாங்க, கூட்டம் நெரிச்சலாக இருக்கும். ஒருத்தன் வாங்கி அந்த கோயிலை அதை அசுத்தம் பண்ணிக்கிட்டே போவேன். கண்டலக்கான் ஒரு தண்ணியை குடிப்பேன், ஒரு பாயசம் போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அவனுக்கு பார்த்தா இந்த மாதிரி கிரகங்கள் வலுவாக இருக்காது. சுத்தம் பண்ணி போட்டுருப்பேன், கிரகம் வலுவாக இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு தான் நீங்கள் குலதெய்வத்தை கேட்குறீங்க. குலதெய்வம் 5ஆம் படம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். 9ஆம் பாவகமும் 5ஆம் பாவமும் லக்னாதிபதியும் தொடர்பு கொள்ளும் போது அவர் குலதெய்வம் கோயிலுக்கு அவர் நிதி உதவி கொடுப்பார், ஆளாக வரி கொடுப்பார், ஆளாக சேவை செய்வார். என்ன வேணாலும் எனக்கு என் சாமி தாண்டா முதல்லங்க வரும். அதே மாதிரி அந்த தெய்வமும் இந்த ஆளை அவருக்கு தான் உதவி செய்யும். அப்படியே 10 பிள்ளையாக பத்திருப்பேன், அது ஒரு பிள்ளை மேலே மட்டும் பாசமாக இருப்பேன். அப்பானா அம்மாவோ இருப்பாங்க. அந்த பிள்ளை அவங்கள பார்க்குது. 1000 பிள்ளை இருக்கலாம் நம்ம குலதெய்வத்துக்கு. அந்த குலதெய்வம் அந்த ஒருவனை மட்டும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவனை தாங்கி பிடிச்சி அப்படி அப்படியே பூ மாறி விடும். கஷ்டம்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு. நான் சொல்கிறேன், என்ன அனுபவத்தில் எனக்கு இருக்கிறது. நான் பெரிய கஷ்டப்பட்டேன். ஆனால் கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுதான் குலதெய்வம். கஷ்டம் போலீஸ் கேஸ் ஆகட்டும், ஒரு கடனாக ஆகட்டும், உடல் ரீதியாக வரட்டும், அனைத்திலும் இருந்து நம்மளை காப்பாற்றப்படும் நம்ம குலதெய்வம் வலுவாக இருந்தால். இப்போ நாம் வலுப்படுத்தணும். சரி, எனக்கு இப்படி பாதிப்பாக இருக்குன்னா செய்யலாம். குலதெய்வம் கோயிலில் போய் சேவை செய்யணும், வலுப்படுத்தணும், மனசை இறந்து செய்யணும். ஒன்றும் இல்லை, அங்கே சாப்பிட்டு அதை பாட்டில் போட்டு போவாங்க. நம்ம எடுத்து விளக்கணும், சுத்தம் பண்ணணும், அடுக்கி வைக்கணும். போன உடனே அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், விளக்கமத்த இடத்த கூட்டணும். இங்கே பூசாரி இருப்பாங்க, சாமி ஏதாவது வேலை சொல்லுங்கள், விளக்கு போடணும் அவங்களா. அதே மாதிரி உங்கள் அந்த நீங்கள் என்ன கேட்டுக்கீங்க, குலதெய்வம் நிறையா பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமன்னு பார்க்குறேன். வணக்கம், சாதகத்தில் 5ஆம் படம் குலதெய்வத்தை பற்றி விளக்கம் சொல்லுங்கள். ஆமாம், விளக்கம் தான். அந்த டாபிக்லாம் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இதை பேசும்போது நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், தவறாக இருக்கும் சில பேர்த்துக்கு. என்னடா எந்ததுமே இப்போ கடையில் பொருள் வாங்க போகிறீங்க, காசு கொடுத்தா தானே கடையிலேருந்து கிடைக்குது. அப்படியே வந்துடலாம். குலதெய்வம் பெத்த தாய் தகப்பனை பார்க்கணுமா? குலதெய்வம்னா நம்ம முன்னோர்கள் தான், பெருசாக சிந்திக்கலாம் தேவையில்ல. நம்ம தாய் தகப்பனை பாருங்க. குலதெய்வம் யார்? நம் முன்னோர்கள். சரி, அவங்க நமக்கு அனுக்கிரகம் கொடுக்கணும், நமக்கு அருள் கொடுக்கணும். அதாவது பொதுவாக எந்த கோயிலுக்கும் போகலாம், ஆனால் குலதெய்வம் கோயிலை பார்க்காம நீ எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து அனுக்கிரகம் கிடைக்காதுன்னு நான் சொல்லவில்லை. காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்கார். நான் அவருடைய புக்கு நிறையா படிச்சிருக்கேன். நிறைய இடத்துல சொல்லுவார் காஞ்சி பெரியவர், உன் குலதெய்வம் கோயிலை வலுப்படுத்து, உன் குலதெய்வம் கோயிலை சாமி கும்பிடு. அதுக்கப்புறம் நீ போய் கூட்டத்தில் போய் நெரிசல் பட்டு சாமியை போகிறாது போய்ட்டு உன் விருப்பம். இங்கே நீ நெருக்கப்படல வேண்டாம், உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என் பெத்த மகன் எப்படா வருவேன். நம்மளை வந்து ஒரு சூடம் பொறுத்தினாலும் போது ஒன்றுமே இல்லை. நீ போய் அங்கே போய் நம்ம இதாக இருந்தாலும் அந்த குலதெய்வம் வழிபாடாக இருக்கும். ஒன்றுமே நீ பொறுத்தவே வேணாம். போய் அந்த இடத்துல ஒரு சித்த நேரம் உட்காந்துட்டு அங்கனக்குள்ளே இருக்கிறத அப்படி சுத்தம் பண்ணும்போதே நம்ம பிள்ளை வந்துட்டான்னு சாமியை நீங்கள் ஊர்ந்து கவனிச்சிங்கன்னா சாமி சிலையெல்லாம் சிரிக்கும். என்ன அனுபவத்தை சொல்கிறேன். அது எப்படியா சிரிக்கும்னு கேட்கலாம், நக்கலாம். இல்லைங்கிறவனுக்கு இல்லை, அதை பற்றி விட்டுருங்க. அப்போ குலதெய்வம் ஜாதக ரீதியில் பார்க்கும்போது 5ஆம் இடம் தான் நண்பர். அவர் வந்து நல்ல 5ஆம் பாவத்தில் அந்த மாட்டுக்கருத்து கிடையாது. ஆனால் அந்த பாவகத்தை மட்டும் வைத்து கொண்டு இருந்தால் இல்லை. 5 9 லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்துக்கும் லக்னம் வலுவாக இருக்கணும். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போகணும்ல, நடந்து போகணும்ல. லக்கணம் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், ராசி வலுவாக இருக்கணும். அப்போ ஒரு சந்தேகம் இல்லைலாம், என் ஜாதகத்தை கூட எடுத்து போட்டிருக்கலாம். ஏன்னா நீங்கள் செக் பண்ணிக்கங்க.
ஜோதிடர் யாராவது பார்த்தா, நான் பிறந்த தேதி 9/5/1973, நேரம் 3:22 தான் PM, பகலில் பிறந்திருக்கேன். என்னோடய லக்கம் கன்னி லக்கணம். என்னுடைய 5ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் போய் 9ஆம் இடத்தில் சுக்கிரன் கூட இணைவு. 5ஆம் பாவத்தில் குரு இருந்து கொண்டு 5ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கிறார். லக்கணத்தையும் குரு பார்க்கிறார். நான் கடக ராசி, குரு ராசியும் பார்க்கிறார். கடகராசி சந்திரன் ஆட்சி. என்னுடைய ஒரு மெயினான கிரகத்தை சொல்லிட்டேன். சூரியன் மேசத்தில் உச்சம் பெறுகிறார் 8ஆம் பாவத்தில். 8ஆம் பாவத்தில் என்னுடைய லக்னாதிபதி உச்சம் கூட இருக்கிறார். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் 8ஆம் பாவத்தில் உங்களுக்கு புதன் மறைவு ஸ்தானத்தில் லக்னாதிபதி இருக்காருன்னு. இருக்கட்டும், 8ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் உச்சம் ஆட்சி பெற்றிருந்தால் அங்கே மறைவு கிடையாது. புதன் அவர் கூட சேர்ந்துருக்கனால புதனுக்கும் மறைவு கிடையாது. நல்லா தானே இருக்கேன். ஏற்றத்தாழ்வுகள் தசாபுத்தி அடிப்படையில் காரணமாக வரத்தான் செய்யும். அது யாருக்காக இருந்தாலும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும்பொழுது, தசாபுத்தி மோசமான தசாபுத்தி 6, 8 மாரகாதிபதிகள் தசாபுத்திகள் வரும்போது கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் அவர் அதிலிருந்து மீண்டு வருகிறாரா? எழுந்திருத்து விழுந்த உடனே அவர் விழுந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு எந்திரிக்காமல் இருக்காரா? எந்திரித்து மீண்டும் நடந்து வருகிறார்களா? அதுதான் விதி. அப்போ 5, 9 லக்கணங்கள் வலுவாக இருந்தால் குலதெய்வம் அனுக்கிரகங்கள் கிடைக்கும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். மீண்டும் மீண்டும் எத்தனை வீழ்ச்சி வந்தாலும் எந்திரிச்சு நடந்து வருவீங்க குலதெய்வம் வலுவாக இருந்தால். இப்போ குலதெய்வத்தை வலுப்படுத்துங்க. எனக்கு இப்படி இல்லை, எனக்கு பாதிப்பாக இருக்குது, அதுக்கு என்னங்கயா அப்படின்னா குலதெய்வத்தை போய் கெட்டியாக பிடிச்சிக்கணும். சரி, என்னால் நான் வெளியில் இருக்கேன், காசை கூட நீ வேணா, எண்ணெய் வாங்குறதுக்கு மாதம் பணத்தை வாங்கி கொடு. என்ன ஒரு மாதத்துக்கு அவ்வளவு எரியறதுக்கு இருந்தையா சாமி, பூசார்கிட்ட சொல்லியிருக்கு, எதாவது நிகழ்ச்சின்னா என்னைய கேளு, வேறு யாரையும் கேட்க வேணாம். உன் குடும்பம் அப்படி டக்குன்னு இருக்கும், பிள்ளை குட்டி நல்லா இருக்கும், குடும்பம் அப்படி வளர்ச்சி ஆகிட்டு இருக்கும். ஒன்றுமே செய்யக்கூடாது, சாமி என்னைய பார்க்கலன்னா பார்க்காது. எங்கேயோ வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை, குலதெய்வத்தை பற்றின அப்படி தான் வரும். நிறைய பேர் அப்படித்தான் நம்ம கொடுத்து வச்ச மாதிரி வந்துட்டு சாமி கிட்ட சாமி அப்படிங்குவாங்க. நான் எனக்கு சிரிப்பு தான் வரும். இங்கே இல்லை, என் கோயிலை பற்றி நான் சொல்லல, நிறையா லக்கம் போய் பார்த்துருக்கேன். சாமியை போய்கிட்டு இங்கே இப்படி கையை ரெண்டையும் ஏற்றிக்கிட்டு சாமியோட என்ன தண்ணியை கொடுத்துருக்குற சாமிக்கு ஆனால் கொடுக்க, நான் அப்படித்தான் நினைப்பேன். போய் பிரார்த்தனை பண்ணு, மன நிறைஞ்சு கும்பிடு, ஒரு ஜாமம் 3 மணி நேரம் கோயிலில் இரு. ஐயா, இந்த அவசர காலத்தில் 3 மணி நேரம் என்னால் செல்லை அப்படி தட்டி விடாமல் ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார முடியாது, இது வேற வந்துருச்சு, நீ போய் ஒரு ஜாமம் கோயில் 3 மணி நேரம் இருக்க சொல்லியான்னு கேட்காத. இப்படித்தான் கேட்பாங்க. இருங்க, ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, இப்போ எனக்கு பக்கத்தில் கடக்கம்பேட்டி கோயில் இருக்குது, அங்கே உடனே நம்ம மாட்டில் உட்காந்துக்கிட்டு, ஆனால் இன்னும் ஒன்று சொல்ல பயமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது. நிறையா கோயிலுக்கு போயிட்டு, இது என்னையா வீட்டில் சாப்பிடாத சாப்பாடா? அங்கே சாமிக்கு அங்கே குரு பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே சோத்துக்கு கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம எதுக்கு போகிறோம்? எந்த கோயிலையா இருந்தாலும் நம்ம போகிறது சாமிகிட்ட போய் அருள் வாங்குறதுக்கு, அவருடைய அனுக்கிரகம் வாங்குறதுக்கு. நம்ம உடம்பில் உள்ளது, நம்ம உள்ளத்தில் உள்ளது, உடம்பில் உள்ளது, நமக்கு கஷ்டங்கள் பீடைகள் அனைத்தும் போக்குவதற்காக நம்ம கோயிலில் போய் வேண்டி பகவானை வேண்டதுக்கு போகிறோம். அங்கே சோறுன உடனே திருப்பி கூட்டம் அம்பிட்டையும் மறந்துட்டு அங்கே போயிடுறாங்க. என்னமோ பாம்பை கண்டா படையும் ஓடுன மாதிரி, சோத்தை கண்டா படையே ஓடுது. இதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் என்னை பேச வைக்குது, என்னை மீறி பேச வைக்குது. யார் மன்னிச்சுக்குங்க, ஏன்னா என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க. என்னோடய அனுபவம் நான் போய் பார்க்குறேன். கணக்கம்பட்டிக்கு போனால் அங்கே குரு பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கே சாப்பாடு போகிறாங்க, கிட்டி போட்டிருக்காங்க, அங்கே கூட்டம் நிறையா இருக்குது. குரு பூஜை முடியும் அங்கே கூட்டம், என்னடா இப்படி இருக்குன்னா சாப்பாடுன்னு. எவ்வளோ மக்கள் இருக்காங்க. அவர் ஏன் உன் வீட்டில் இந்த சாப்பாடு கிடைக்காதா? சாப்பாடு, உணவு அத்தியாவசிய தேவைதான். அதாவது வாழ்வதற்காக நமக்கு உணவு தேவைதான். சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே வாழ முடியுமா? பாருங்கள், அப்படி உள்டாடிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்வதற்கு சாப்பாடு தேவைதான். சாப்பிட்றதுக்காண்டியே நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியுமா? என்னமோ சோறு. இதே மாதிரி குலதெய்வம் கோயில், சித்தர்கள் வழிபாடு, எந்த கோயிலுக்கு போனாலும் சாமியை வழிபாடுங்கள். நமக்கு உணவு தேவைதான். ஆனால் உணவுக்காக கோயிலுக்கு போகாதீங்க, சாப்பிட்றதுக்காண்டு. தயவு செய்து அது அனுக்கிரகம் கிடைக்காது. நல்ல விளக்கம் சொல்லிட்டேன். அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னை மனசில் இருந்ததை கொட்டிட்டேன். இருந்தாலும் தவறாக பேசியிருந்தால் வழக்கம் போல் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஏன்னா நான் உங்கள் பிள்ளை தானே, உங்கள்கிட்ட பேச யார்கிட்ட பேச போகிறேன். அதனால்
நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.